திருநெல்வேலி கல்யாண வீடுகளில் முதல் பந்தி ஸ்பெஷல் சொதி. தேங்காய் பாலின் அருமை, வயிற்று புண்ணை ஆற்றும் அமிர்தம். முருங்கை, கேரட், பீன்ஸ், நறுக்கிய காய்கறிகள் தயார். பாசிப்பருப்பை குழைய வேக வைத்து எடுத்துக்கொள்ளவும். தொடர்ந்து கிராமத்து பாரம்பரிய உணவுகளை காண இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2 பெரிய தேங்காய்களை துருவி எடுத்துக்கலாம். முதல் கெட்டிப்பால் மற்றும் 2ஆம் 3ஆம் பால் தனித்தனியாக எடுக்கவும். டிப்ஸ்: இதன் சுவைக்கு மிளகாய்த்தூள் வேண்டாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் விழுது மட்டுமே. காய்கறிகளை லேசாக வதக்கி எடுத்துக்கலாம். இரண்டாம் 3ஆம் தேங்காய் பால் ஊற்றி காய்களை வேக வைக்கலாம். காய்கள் தண்ணீருக்கு பதில் தேங்காய் பாலில் வேகுவதே இதன் தனி சுவை. தேவையான அளவு உப்பு மற்றும் 1 சிட்டிகை மஞ்சத்தூள். காய்கள் நன்கு வெந்ததும் மசித்த பாசிப்பருப்பை சேர்க்கவும். அடுப்பை மிதமான தீயில் வைத்து மெதுவாக கிளறிவிடவும். இப்போது இதன் உயிர் நாடியான முதல் கெட்டிப்பாலை ஊற்றவும். டிப்ஸ்: கெட்டிப்பால் ஊற்றியதும் கொதிக்க விடக்கூடாது. உடனே அடுப்பை அணைக்கவும். லேசாக ஆறியதும் அரை மூடி எலுமிச்சை சாறு பிழிந்து கலக்கவும். மணத்திற்கு தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுந்து தாளிப்போம். கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வறுக்கவும். தாளிப்பை சொதியின் மேல் ஊற்றினால் அடடா, என்ன வாசம்! சுட சுட சாதத்தில் இந்த சொதிய ஊற்றி பெசந்து இஞ்சி பச்சடி மற்றும் உருளை வறுவலுடன் சுவைக்க நிஜமாவே சொர்க்கம்தான். இந்த திருநெல்வேலி ஸ்பெஷல் பிடித்திருந்தால் மறக்காம லைக் மற்றும் ஃபாலோ பண்ணுங்க.